next நம்ம வந்து large sample அப்படினா sample size should be greater than 30. சரிதா? சோ அதோட ஃபார்முலா சிங்கிள் மீன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், s divided by root n வரும். எல்லாம் பாத்துங்க. The example 49, a sample of 900 members. 900 is less than 30 or greater than 30? Greater than 30. இதே ரொம்ப நேரம் யோசிச்சு தான் பதில் சொல்றீங்க. இந்த இடத்துல ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போறீங்களோ. 900 members has a mean 3.4 cm and standard deviation 2.61 cm. If the sample is taken from a large population of mean 3.25 cm and standard deviation 2.61 cm, also find 95% and 98% confidence limits. இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை பாரு. இதுல நிறைய பேருக்கு சில கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கும். திரும்ப ஒருக்கா பாக்குறேன். இதுல என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க பாரு. சாம்பிள் 900 மெம்பர்ஸ், சாம்பிளோட மீன் என்னது 3.4 சென்டிமீட்டர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.61. உன்னை கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி அடுத்த கேட்டிருக்காங்க பாரு. அசம்ப்ஷன் தான் என்ன சொல்லிருக்காங்க, லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் மீன் 3.25 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. தெரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன சொல்லிருக்காங்க 2.61. இப்போ நீ இதுல கன்ஃபியூஸ் எதுவுமே ஆகக்கூடாது, நல்லா பாத்துக்க. நம்ம ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி क्वेश्चन இருக்கும். நீ என்ன செய்யணும், டக்குனு ஒரு டயகிராம் போடணும். நல்லா பாரு, அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். in population இது population mean mu sample they have taken n equal to sample size என்ன இருக்கு 900 தான sample size, so it will come under the large sample. below 30 less than 30 னா இங்க வந்துரும் small sample. சரி, இதோட standard deviation என்ன இருக்கு, what is the standard deviation? அது மாதிரி இது அவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். x bar அவரேஜ், இதுல ஹைட் எதுவுமே சொல்லல, சும்மா ஒரு டேட்டாஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. what is sample mean 3.4 சென்டிமீட்டர் அடுத்தன. சரி, அது நீங்க போடணும், மெஷர்மென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், நாட் ரெக்வயர்ட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.61 சரிதா? 2.61. சோ இவ்வளவு நமக்கு வந்து டேட்டாஸ். நெக்ஸ்ட் இதுல நீ என்ன செய்யணும்னா அந்த ப்ராப்ளத்துல கிரேட்டர், லெஸ், சுப்பீரியர், எஃபெக்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இருக்குதா? இல்லவே இல்லை. அப்ப இல்லன்னா இது என்ன டெயில் டெஸ்ட், 2 டெயில் டெஸ்ட். ஓகே, சோ நம்ம as usual process வந்துறணும். ஸ்டெப் 1 catch not கீழ ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கான் பாரு. ஏதோ அந்த பாப்புலேஷன் மீன் வந்து எப்படி இருக்குது, mu equal to அவங்க கொடுத்திருக்க ஒரு அவரேஜ் என்னது செகண்ட் லைன்ல mu equal to என்ன கொடுத்திருக்காங்க 3.25. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மெத்தட் என்ன இருக்கு 3.25. ஓகே, அப்போ இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மீனிங், நல் ஹைபோதீசிஸ். நல் ஹைபோதீசிஸ் ஆல்வேஸ் வி ஹேவ் டு டேக் எப்படி எடுக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு எழுத தெரியல அப்படின்னா ரெடிமேடா ஒன்று இருக்கு, there is no significant difference between sample mean and population mean. Alternative எடுக்கணும், yes there is significant difference அப்படின்னு எடுக்கணும். பட் less greater words வந்தா நீ என்ன செய்யணும், alternative அந்த greater less என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணிருக்கணும். மற்றபடி இந்த மாதிரி எடுத்துட்டா போதும். சரி, இப்போ பார் catch 1 alternative hypothesis mu not equal to 3.25. இது அவனோட கிளைம் தான். இதான் சாம்பிள் எடுத்தக்கூடிய டீடைல்ஸ். என்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இந்த கிளைம்ல உள்ள ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்திருப்பான் 2.61 அடுதானே. அதை பத்தி நீ என்ன செய்யணும், ஒரு பண்ணலாம். பட் அவனோட கிளைம் இருக்குது 3.25. நம்ம எடுத்து பார்த்தாலே எப்படி இருக்குது 3.4 இருக்குது. பட் நம்ம சாம்பிள் எவ்வளவு எடுக்கிறோம் 900. ஒரு பாப்புலேஷனுக்கு நமக்கு கொண்டு வரணும். பாப்புலேஷன் மே பி 1 crore or 1 lakh. Out of that only we have taken
900. ஓகே சரி, அப்போ நல்லா பாத்துங்க. இந்த பாப்புலேஷன் சாம்பிள் வச்சு தான் பாப்புலேஷன் டிசைட் பண்றோம். பாப்புலேஷன் என்ன கேரண்டி கொடுத்திருக்கான்? 3.25 சென்டிமீட்டர். 3.25 சென்டிமீட்டர். சோ அதை தான் நம்ம செக் பண்றோம். லெஸ் கிரேட்டர் எதுவுமே தரல. சோ இட் இஸ் a two-tailed test. Two-tailed test. Step 2. Test statics. So large sample T எடுக்கக்கூடாது, Z modulus of Z. ஏன் நெகட்டிவ் வந்தாலும் நம்ம எப்படி எடுக்கணும்? We have to take as positive. X bar minus mu divided by S divided by root n. For small sample only one difference. இது என்ன வரும்? n minus 1. பட் இது என்ன வரும்? root n for large sample. அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இது வந்து ஃபார்முலா எழுதி எல்லா பாடமும் ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட் apply the values. Modulus of Z equal to, what is X bar? 3.4. What is mu? 3.25 divided by, what is S? 2.61 divided by, what is n? 900. இத மட்டும் கால்குலேட்டர்ல போட்டு டக்குன்னு சொல்லு பாப்போம். கால்குலேட்டர்ல போட்டு சொல்லு. இத ஸ்டில் பண்ணுங்க. So this is a test statics. Next வந்து நம்ம டேபிளுக்கு வரோம். டேபிள் வேல்யூ. இது வந்து ஸ்டெப் 3 டேபிள் வேல்யூ. லிசன், இங்க ஆல்பா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் மொத்தம் ரெண்டு தான் வந்திருக்காங்கல்ல, அப்படிதானா? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் தந்திருக்காங்களா? எல்லாருமே சமாதி நிலைக்கு போயிட்டீங்க. இப்ப நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். நானே பாத்துறேன். டேய், ஆல்சோ ஃபைண்ட் 95% and 98% கான்ஃபிடன்ட் லிமிட். கான்ஃபிடன்ட் லிமிட்ங்கிறது வேற, அது வேற ஃபார்முலா இருக்குது. அது ஸ்மால் சாம்பிள் எழுதி போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள இது ஏதாவது வந்திருக்காங்களா? இல்ல. அப்ப நம்ம டிஃபால்ட் என்ன எடுக்கணும்? ஆல்பா ஈக்குவல் டு 0.05. அதை ரீட் பண்ணி பார்த்து, சார் அதுல தரலன்னு சொல்ல தெரியல, எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. 0.05 தியான நிலைக்கு போயிட்டாங்க. மேக்ஸ் வந்தாலே தியான நிலை தான். சரி, எல்லாம் பாரு. இப்போ டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நீ வந்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் டேபிள் தான் கொண்டு வரணும். சோ திஸ் ஆல்பா வேல்யூ, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நல்லா பாரு. லார்ஜ் சாம்பிளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? என்னது? இன்ஃபைனைட். So Z alpha value 0.05 infinite equal to, இப்போ நான் டேபிள் வேல்யூ எல்லாம் லாஸ்ட் பேஜ் எடு. ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட்ல நல்லா கேட்டுங்க. இது வந்து என்ன டைல் டெஸ்ட்? டூ டைல். ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் நல்லா பாரு. டூ டைல்டு டேபிள், level of significance 0.05, degrees of freedom last கீழவா என்ன infinite என்ன வருது? 1.960 சைடுல போடுங்க. ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் என்னது? டூ டைல்டு டெஸ்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் என்ன செய்ய போறோம்? இது வந்து என்னது? டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் டேபிள் வேல்யூ என்ன கம்பேர் பண்ணி பாரு. this is a test table value, test statics. which one is greater? Table value is greater. so table value greater அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? accept catch not. என்ன இருக்குல்ல, அவன் கம்பெனி கொடுத்த கிளைம் கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லணும். accept catch not. அப்ப ரிஜெக்ட் என்ன வரும்? ரிஜெக்ட் catch 1. இது எழுதிட்டோம். ப்ராப்ளம் ஒன்றும் முடியல. கான்ஃபிடன்ட் லிமிட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கான்ஃபிடன்ட் லிமிட்ஸ் எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க? 95%,
and 98% confident limits. So confident limits நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் சாம்பிளுக்கு போட்டோம்ல சேம் கான்செப்ட் தாங்க. x bar minus z alpha பிறகு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதெல்லாம் போடணும் z alpha s divided by root n. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தட் இஸ் ஸ்மால் சாம்பிளுக்கு எப்படி வரும் s divided by root n minus 1 தெரியுதா, கமா இது மைனஸ் அப்ப இங்க பிளஸ் z alpha s divided by root n. This is a formula தெரியுதா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது இது வந்து 95% அப்படின்னா என்ன மீனிங், இது கான்ஃபிடன்ட் லெவல் அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் இது வந்து கான்ஃபிடன்ட் லெவல், கான்ஃபிடன்ஸ் லெவல் கான்ஃபிடன்ட் லெவல் 95% னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ரிமைனிங் 5%. ப்ராப்ளத்தை நல்லா பாத்துங்க. டைரக்டா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் கண்டாச்சு அப்படின்னா நீ என்ன செஞ்சிருவ 5% கன்வெர்ட் பண்ணி 0.05 5% எப்படி எழுதலாம் 0.05 100% எப்படி எழுதலாம் 1 சரிதா. பட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ட் லெவல் அப்படி தராங்க அப்படின்னா 95 இதுல ரிமைனிங் உள்ளது என்ன ஆகும் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இங்க வந்து 5% என்ன மீனிங் 0.05 so x bar minus z 0.05 degrees of freedom infinite for large sample. Yes, what is s value? இதுல எல்லா வேல்யூ அப்ளை பண்ணிட்டு வரும். x bar ஓட வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் 3.4 x bar ஓட வேல்யூ என்னது 3.4 minus z 0.5 infinite. S oda value என்னது what is s standard deviation 2.61 divided by root n. what is sample 900 the bracket போட்டுங்க comma x bar 3.4 plus z 0.05 infinite 2.61 root 900 தெரியுதா. லிசன் டேபிள் வேல்யூ ஏற்கனவே கால்குலேட் பண்ணிருக்கோம். எதுக்கு 0.05 என்ன இருக்குது 0.05 இது 8 ன்னு எழுதுறாங்க. நிறைய பேர் உறங்கிட்டு இருப்பான் இருக்கா, இது அப்படியே நிமித்து போட்டுருவான். அவன் உறங்கிட்டு இருப்பான், இதை நிமித்துருவான். இது இன்ஃபைனைட். சோ இதோட வேல்யூ என்னது 1. பாரு 3.4 minus 1.960 into 2.61 divided by root 900 comma 3.4 plus 1.960 2.61 divided by root 900. so இந்த கான்ஃபிடன்ட் லிமிட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஸ்டில் பண்ணுங்க. இந்த கான்ஃபிடன்ட் லிமிட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி நான் கான்ஃபிடன்ட் லெவல் ஃபார் 95% தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் 98%. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் கான்ஃபிடன்ட் லெவல் ஃபார் 98%. 98% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் எப்படி இருக்கணும் 2%. அப்ப 2% எப்படி எழுதலாம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். so 0.02 level of significance. LOS என்னது லாஸ்ட் கிரேட் level of significance. so level of significance நம்ம டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணனும். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் நல்லா பாத்துங்க. இல்ல லாஸ்ட் பேஜ் எடுங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன டைல்ல போயிட்டு இருக்குது 2 டைல். இதே ப்ராப்ளம் சிங்கிள் டைல்ல போனா என்ன செய்யணும் சிங்கிள் டைல் ஃபார்முலா எடுக்கணும். புரியுதா. சரி 2 டைல்டு நாருக்கு 2 டைல்டு. இப்போ நம்ம வந்து 0.02 அப்படியே வந்துரும் லாஸ்ட் வரைக்கும் அங்க வந்துரும். சோ இதான் இன்ஃபைனைட் 2.326 இது வந்து ஆல்பா என்ன வருது z 0.02 என்ன ரேட் வருது 2.326. so இதுதான் டேபிள் வேல்யூ. லிசன்
சோ கான்ஃபிடன்ட் லிமிட் கால்குலேட் பண்ணும்போது என்ன செய்யணும் 1.960 இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் 2.326 நம்ம அப்ளை பண்ணுவோம் தெரியுதா சரி நான் இதுல போட்றேன் நீனே வந்து இந்த பாருங்க இடம் இல்ல அதனால அப்படியே போட்றேன் நீங்க எல்லாமே அதே கான்செப்ட் தான் 3.4 மைனஸ் இந்த இடத்துல என்ன போடணும் 2.326 2.61 divided by root 9 நான் இதை வந்து என்ன செய்யறேன்னா ஒரே லைன்ல எழுதுறேன் பிளஸ் ஆர் மைனஸ் என்ன மீனிங் இதுல பிளஸ் ஆர் மைனஸ் சாரி இதுல போட்ட மாதிரி இதுல பிளஸ் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லனா மைனஸ் பிளஸ் எதுனால போட்டுங்க மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுச்சு நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பிளஸ் அப்படி போட்டாச்சுன்னா நம்ம ரேஞ்ச் என்ன வருதுன்னு பார்த்து சொல்ல பார்ப்போம் இல்ல ரேஞ்ச் என்ன வருது என்னது 3.198 கமா அடுத்தது 3.602 so first உள்ள ரேஞ்ச் வந்து என்னது 3.229 கமா 3.571 இது எந்த லெவல் 0.05 0.2 க்கு வந்து என்ன வருது 3.198 கமா 3.602 கட் பண்ணிரு